Welcome to Berea Bethel Assembly. வேகமாய் உங்களுடைய வேத புஸ்தகத்தை கொலோசியர்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த வார்த்தையில நான் ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பந்தய பொருள். பந்தய பொருள். பந்தயத்தில் ஓடுகிறவன் எவனும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கவே என்ன செய்வான்? ஓடுவான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நான் என்ன எடுக்கணும்? லாஸ்ட்டாக ஓடுறவன் கூட நான் எப்படியோ தோற்றுருவேண்டா அப்படின்னு நினச்சிட்டு ஓடாமல் இருக்க மாட்டான். கரெக்ட் தானே? ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறாங்க. 10 பேர் ஓடும்போது அவனுக்கு நல்லா தெரியும் இவன் நிச்சயமாக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரமாட்டான், இவன் லாஸ்ட்டாக தான் வருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிந்துமே ஏன் அவன் என்ன செய்ய மாட்டான்? நிற்க மாட்டான், இல்லை போய் சைடில் போய் உட்கார மாட்டான். என்ன செய்வான்? அவன் அந்த லக்கை அடையும் வரைக்கும் அவன் என்ன செய்வான்? ஓடுவான். ஏன் அந்த லக்கை அடையும் வரைக்கும் ஓடுகிறான்னு சொன்னா அவனுக்குன்னு ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேச பட்டணத்தில், இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஊருக்கு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய சபைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய சபை இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இங்கே சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் சென்னையில் இப்போ நம்ம இருக்கிறது விநாயகபுரம், ரைட்? விநாயகபுரத்தில் அப்போ எல்லாம் விநாயகபுரத்தில் ஒரு சபை தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க? விநாயகபுரம் சபை, சண்முகபுரம் சபை, கொளத்தூர் சபை, ரெட்டேரி சபை அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டா விநாயகபுரம்னு எடுத்துக்கிட்டாலே விநாயகபுரம் 1, விநாயகபுரம் 2, விநாயகபுரம் 3ன்னு வச்சுக்கணும். சபைகள் இருக்குது. ஏன்னா நான் வரும்போது இங்கெல்லாம் சபைகள் கிடையாது. நான் இங்கே வரும்போது ஊழியம் ஆரம்பிக்கும் போது சபைகள் கிடையாது. இந்த 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 சுற்று வட்டாரத்தில் என்ன இல்லை, நான் கன்வென்ஷன் கூட இந்த இடத்துல நடந்ததை நான் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. இது அப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸ் இடமா இருக்குது. ஆனால் இந்த ஊழியம் ஆரம்பித்த பிற்பாடு இப்போது அங்கங்கே ஒவ்வொரு சபைகளை நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன். ஒரு சபை நான் போயிட்டு இருந்த சபை அங்கே லட்சுமிபுரத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த பகுதியில் என்ன இல்லை, சபை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்போது கொலோசை பட்டணத்தில் ஒரு சபை இருந்தது. இந்த சபை என்ன சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஒரு நம்ம சொல்கிற மாதிரி கத்தீட்ரலோ பெரிய டெம்பிளோ அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சபை வீடுகள் தோறும் கூடி ஆராதிக்கிற சபை, சின்ன கூட்டம். அந்த கொலோசை பட்டணத்தில் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா நிறைய காரியத்தை இங்கே சொல்லிட்டே வராரு. ஆனால் அந்த 18ஆம் வசனத்தில் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், இன்னும் எதை பற்றிக்கொள்ளுமா? அதை இன்னைக்கு என்னமோ தெரியல. தேவ ஆவியான நான் பாஸ்டர் மாட்ட இந்த செய்தி எடுன்னு நான் சொல்லலை. நான் என்ன செய்தி எடுக்க போகிறேன்னு பாஸ்டருக்கு மாதிரி தெரியாது. எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளாமல் எதை பற்றி கொள்ள கூடாதோ அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை தேடி வேண்டிய பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லுது போல நான் காலையில் புறப்பட்டு மறுபடியும் நான் ஈவினிங் வரேன்னா தேவ கிருபை இல்லாமல் நான் வீட்டுக்கு சேரவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர ஆவிக்குரியவர்களுக்குரிய கிரியைகள் அவரிடத்துல இல்லை. முதல்ல நம்ம ஆலயத்துக்கு போகும்போது என்ன செய்வோம்னு சொன்னால் நல்ல ஒரு பைபிள் எடுத்துகிட்டு கூட ஒரு டைரி இருக்கும். டைரியோடு சேர்த்து என்ன இருக்கும்? ஒரு பெண் இருக்கும். பெண்ணோடு சேர்த்து ஒரு பாட்டு புக்கு இருக்கும். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பாட்டு புக்கு வச்சுருப்பாங்க, ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க, ஆளுக்கு ஒரு டைரி வச்சுருப்பாங்க. போய் பாஸ்டர் ஏதாவது வசனம் சொல்லும் போது உடனே என்ன பண்ணுவாங்க?
எழுதுவாங்க. ஆலயத்துக்கு போகும்போது தைரியமா என்ன சொன்னா பைபிளுக்குன்னு ஒரு பேக் வச்சிருப்பாங்க. கரெக்டா? பைபிளுக்குன்னு ஒரு பேக் வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் நிறைய பேர்கிட்ட என்ன இல்லை, பைபிள் பேக்கே இல்லை. மொபைலுக்கு பேக் இருக்குது, மொபைலுக்கு பவுச் இருக்குது, மொபைலுக்கு டிசைனாக என்ன வாங்கி போடுறான், பேக் கேஸ் வாங்கி போடுறான். டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் லைட்டாக போயிடுச்சுன்னா டெம்பர் கிளாஸ் உடனே மாற்றணும்னு பார்க்குறான். ஆனால் இந்த பைபிள் எங்கே இருக்குன்னு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. தலையை பார்க்க வேண்டிய அவன் தலையை பார்க்காமல் இன்னைக்கு என்ன செய்கிறான், கீழே வாசிக்கும் போது மாய்மாலமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும். தேவனுக்கு செய்கிற ஆராதனை இல்லை. நல்ல கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. இன்னைக்கு மனிதன் நினைச்சுக்கிறான், புகழ்ந்து பேசுகிறான். நான் சில இடத்துல எல்லாம் பார்க்குறேன், என்ன சொன்னால் சில ஊழியக்காரர்கள் வரும். நான் என்ன சொல்கிறேன், எந்த ஊழியக்காரனும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நான் எந்த ஊழியக்காரனையும் தப்பாக சொல்லலை. ஆனால் ஊழியக்காரனை என்ன ஆக்கிடக்கூடாது, கடவுள் ஆக்கிரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர்லாம் பார்க்குறேன், அந்த ஊழியக்காரர் வராருன்னா அவருக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரிப்பு போட்டு பூ வேற என்ன செய்கிறாங்க, தூறாங்க, பொடி போடுறாங்க. ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இவன் தேவனை விட பெரியவன் அல்லவே. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தேவ தூதர்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள், தேவ தூதர்களை ஆராதிக்கிறார்கள். நாம தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், தயவு செய்து நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன், நாம் ஒரு நாளும் தேவனுக்கு மேலாக இன்னொருத்தரை வச்சிடக்கூடாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? இவனு ஊழியக்காரனா கத்தர் வச்சிருக்காருன்னா ஊழியம் செய்யறதுக்கு தான் கத்தர் வச்சிருக்காரே தவிர என் தேவனுக்கு மேலாக கத்தர் என்ன வைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரரை கொடுத்து நாங்கள் பார்த்தோம். அவருடைய பாட்டு இங்கே ஓடிட்டு இருந்துச்சு. அவருடைய செய்தி எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவர் ஆராதனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினார். அந்த மீட்டிங்கில் ஒரு கான்சர்ட் ஒன்று நடத்தினார். இன்றைக்கி ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ண வரல, என்ன பண்ண வராங்க, நீங்கள் நிறைய கான்ஃபரன்ஸ் இல்லை, கான்சர்ட் யார் நடத்துவாங்கன்னா இவங்க இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் என்ன நடத்துவாங்க, மியூசிக் கான்சர்ட் நடத்துவாங்க. இன்னைக்கு அவங்க நடத்துகிற மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரில் என்ன எடுக்கிறாங்க, கான்சர்ட் நடத்துகிறாங்க. கான்சர்ட் நடத்துறது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கான்சர்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஐபி சீட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, அது ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து நின்று ஆடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அந்த சேருக்கு விஐபி சேரில் உட்காந்து கரெக்டாக ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் இன்னும் ரொம்ப மோசம் என்ன தெரியுமா, ரொம்ப கம்மி டிக்கெட் வாங்குறவங்களுக்கு தூரமாக நின்று, சேர் கூட கிடையாதான், தூரமாக என்ன செய்யணுமா, நிற்கணுமா. இதுக்கு மனுஷன் காசை கொடுத்துட்டு போகிறானுங்க. ஏன்? அவர்கள், நான் உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க தேவனை ஆராதிக்க போகலை, தேவ தூதர்களை ஆராதிக்க போகிறார்கள். தேவ பிள்ளைகளை ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, கடைசி நாட்களில் தேவ வசனத்தை புரட்டுகிற காலங்களில் வந்து நிற்கிறோம். எங்கேயும் போய் தேவ வார்த்தைக்கு விரோதமான காரியத்தில் நாம் இழந்துடக்கூடாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா என் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இவர்கள் பாருங்க, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்கள் செய்யும் ஆராதனை விருப்பமுற்று காணாதவைகளிலே, வாசிங்கம்மா, காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ, என்ன கொண்டிருக்கிறாங்களா, டபுள் மைண்டட். இன்னொரு வசனம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆண்டவரை தேடணும் தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டவரை மாத்திரம் தான் தேடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஆண்டவரை ஆராதிக்க போயிடணும். அங்கே போய் நான் இப்போ இவங்களை அதை பார்க்கணுமே, அது இம்பார்ட்டண்ட்டாக இது இம்பார்ட்டண்ட்னா நிறைய நேரத்தில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகி நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், எதுவுமே விளங்காமல் போயிட்டுருக்குது. இருமனம் உள்ளவன் எல்லா வழிகளிலும் எப்படி இருக்கான்னா நிலை, he is not proper at all. தேவ பிள்ளைகள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகள் ஒருபோது நாம் இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இருமனம் உள்ளவனாய் என்ன சொன்னா, எப்படி இருமாப்பு கொண்டிருக்கிறவ எவனும்
உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து உங்க போகும்படி இருமாப்பு கொண்டிருக்கிறவன், தேவதூதர்களை ஆராதிக்கிறவன், தேவ மனிதர்களை ஆராதிக்கிறவன், அல்லது தன் வழிகளில் நிலையற்றவன், அல்லது இந்த உலகத்துக்கு பின்பாய் ஓடுகிறவன் தேவனுடைய பந்தய பொருளுக்கு அவன் பாத்திரவான் அல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. இது சாதாரண காரியம் இல்லைங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்றது சாதாரண காரியமே இல்லை. எப்படி தெரியுமா? என்னுடைய சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும், ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கும். நான் நினைப்பேன் என்னுடைய வாழ்க்கை இதோடு கூட முடியும் அப்படின்ற மாதிரி நிலைமை வந்துடும். விசுவாசமற்ற நிலைமையா இருக்கும். ஆனால் அவைகளிலேயும் ஆண்டவரை உண்மையாய் தேடினால் எவைகளெல்லாம் இழந்தனோ தேவன் அதை இரட்டிப்பாய் தேவன் எனக்கு தர எனக்கு போதுமானவர். யோபு என்ன பண்ணா? அவன் நினைச்சுக்கிறான் அவனுக்கு வந்த, உண்மையாவே நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன், எனக்கு வந்த மாதிரி பாடு யாருக்கும் என்ன செய்தில்லை, வரல. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்த பாடு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உனக்கு என்ன தெரியும் நான் படுற கஷ்டம்? பாஸ்டருக்கு என்ன தெரியும்? தொட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்றாரு, ஜெபிக்கலாம். இன்னைக்கு உண்மையாகவே நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒருத்தருக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரலன்னா, ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்குறதோடு நிறுத்திடணுமா இருக்குது. மீறி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், பாஸ்டருக்கு என்ன தெரியும்? பாஸ்டருக்கு என்ன தெரியும்? ஏன் கஷ்டம் அவருக்கு தெரியுமா? எப்பா நீ இருமனம் உள்ளவனாய் பந்தய பொருளை இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சில வேளை என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, புத்தி என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, சொல்ல வேண்டியது. அந்த தேவ வார்த்தையை கேட்டு சீரடைந்தால் கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். இல்லாவிட்டால் பேருக்காக என்ன சொன்னோம், ஏதோ உலகத்தில் ஓடுறோன்னு ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இங்க பாருங்க, அவன் நினைச்சு சொல்கிறான், தன் இருமாப்பு கொண்டிருந்து எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்படின்னா நீ தேவன் நோக்காய் வைத்திருக்கிற பந்தய பொருளை நீ இழந்துரு என்ன சொன்னா அதை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு நிறைய பேர் உன்னை என்ன பண்ண பார்க்கறான், வஞ்சிக்க பார்க்கறான். உலகம் உன்னை வஞ்சிக்க பார்க்குது. எப்படி வஞ்சிக்க பார்க்குது? நான் இப்போ சொன்ன மாதிரி ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 58:13 எப்படி வாசிக்கிறோம்? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே இஷ்டமானதை செய்யாதபடி. நான் சொன்ன பாருங்க, ஓய்வு நாள்னா சனிக்கிழமை தான். இதை நல்லா புரிஞ்சுங்க. ஓய்வு நாள் என்னைக்குங்க? சனிக்கிழமை தான். வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சரியா? ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நாள் போக்கில் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் சனிக்கிழமை தேவனை ஆராதிக்க முடியாது. நம்முடைய லீவு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறோம். இதே நீங்கள் சவுதி நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்னைக்கு தெரியுங்களா ஆராதிக்கிறாங்க? ஃப்ரைடே, இதை வெள்ளிக்கிழமை தான் ஆராதிக்கிறாங்க. ஸோ இந்த நாள் தான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு நாளில் அந்த ஆண்டவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு நேரத்தை என்ன செய்யணுமே, கொடுத்துடணுமே. அதை நான் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தானே? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. ஆனால் என்னைக்கு கரெக்டாக நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராயத்துக்கு போவேன்னு தெரிஞ்சே உன் சொந்தக்காரன் பத்திரிக்கை வச்சு நீ வரலன்னா இந்த கல்யாணமே என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் நீ போகாமல் இருந்து பாரு, நீ போகலைனாலும் அந்த கல்யாணம் என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் சொல்லும் போது மட்டும் என்ன சொல்லுவார், நீ இல்லைன்னா நடக்காது பிரதர். அதுவும் என்ன பண்ணுவான்னா, இந்த எஸ்பெஷலி இந்த காது குத்துற ஸ்தலங்கள்லாம் என்னைக்கு வச்சுக்குவான், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்குவான். வச்சுட்டு நீ தான் தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு தான் என்ன குத்தணுமா அப்படின்னா, நீ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இந்த உலகம் ஒன்று என்ன பண்ணுது, வஞ்சிக்குது. நான் உங்களுக்கு புரியுறது மாதிரி சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற கதை தான், மீண்டும் நீங்கள் புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எதை எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு செல்வந்தர், பயங்கர பணக்காரர், அவர் ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். அவருக்கு நிறைய பணம் இருக்குது, கோடியாக அவருக்கு பணம் கட்டிக்கிட்டது. அவர் அப்படியே வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ரோட்டோரத்தில் ஒரு ஒரு பிச்சைக்காரர் பசி தாங்க முடியாமல், ஐயோ அம்மா பசிக்குதே அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே இருக்கார். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கை விட்டு பார்க்குறார். இவர்கிட்ட கோடீஸ்வரம் தான். ஆனால் அந்த நேரத்தில் பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறாரு. எடுத்தால் இவர் கையில் 7 ரூபா வருது. இவர் கையில் எவ்வளோ வருது, 7 ரூபா இருக்கு.
இந்த 7 ரூபாய் சரி என்ன பண்ணலாம், இவர் பசியாக இருக்கானே, இவனுக்கு என்ன பண்ணலாம், சரி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களேன், ஹலோ, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? முடிஞ்சால் அந்த 7 ரூபாயை இப்படி தூக்கி பார்த்துட்டு பாக்கெட்டில் போட்டு போயிடுவோம். இல்லைன்னா அந்த 7 ரூபாயில் 1 ரூபாயை என்ன செய்வோம், கொடுப்போம். இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த 7 ரூபாய்க்கு பதிலாக 6 ரூபாய் அவர் கையில் கொடுத்துட்டாரு. இவர் பாக்கெட்டில் இவர் எவ்வளோ வச்சுக்கிட்டாரு, 1 ரூபாய் வச்சுட்டாரு. வச்சுட்டு போய் எங்கேயாவது போய் சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. நடக்கும்போது இந்த பிச்சைக்காரன் பார்க்குறான், என்னடா இது 7 ரூபாய் எடுத்தார், எடுத்த 7 ரூபாயில் 6 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டாரு, 1 ரூபாய் அவர் வச்சுக்கிட்டார் அப்படின்னு பெருந்தன்மை படாமல் அந்த மனுஷன் 7 ரூபாய் எடுத்தான், 6 ரூபாயை வச்சுக்கிட்டு 1 ரூபாய் அவனுக்கும் என்ன செய்யிட்டான், எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாய் அவனுக்கு வேணும்னு சொல்லி பின்னாடி இருந்து கல் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, பின்னாடி கல்லை விட்டு அவரை எரிஞ்சு அவர் மேலே இன்னொரு கல்லை போட்டு அவரை கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட அந்த 1 ரூபாயை எடுத்துட்டான். நம்ம நாட்டு சட்டத்தின்படி அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? என்னம்மா? மரண தண்டனை கொடுக்கணும். கரெக்டா? இல்லை, எலிசபெத் மரண தண்டனை சொல்கிறாங்க. வேற யாராவது என்ன தண்டனை கொடுக்கணும்? மரண தண்டனை தான் கொடுக்கணும். வேற இல்லை, ஆயுள் தண்டனை. நம்ம நாட்டின்படி தான் இஷ்டத்தை மாற்றுறாங்களே. ஆனால் சரி, மரண தண்டனை. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? சரி, அப்படின்னா ஆண்டவர் நமக்கு 6 நாளாக கொடுத்துருக்கிறாரு. எத்தனை நாளாக கொடுத்துருக்காரு? 6 நாளாக கொடுத்துருக்காரு. 7வது நாள் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அந்த 7வது நாள்னு நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா எத்தனையோ முறை நம்ம செத்து போயிருக்கணும். கரெக்ட் தானே? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இது கர்த்தருக்குரியதை கர்த்தர் கொடுக்கணும். இதெல்லாம் உலகம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து வர வேண்டிய அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ பந்தயத்துக்கு போகணும்னு சொன்னால் சாதாரண காரியம் அல்ல. எல்லாரும் பந்தயத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஓடவே முடியாது. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன ஆக்கி இருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பரிசுத்தமாக்கினவர்களை தேவன் நினைச்சுக்கிற மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவன் நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இதுக்கு நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும். பந்தயத்துக்கு ஓடுகிறவன், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரன்னிங் ரேஸ் டோர்னமெண்ட்டில் நான் சேர்றேன், இல்லை கிரிக்கெட்டில் போய் விளையாடணும், ஏதோ ஒன்றில் நான் வரேன், விளையாட போகணும் அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் போய் சேரணுன்னா, சார் நான் ஓட தெரியும் சார், நானும் ஓடுறேன்ட்டு போய் நிற்க முடியுமா? இல்லை விட்டுருவாங்களா? நம்ம ஓட விட்டுருவாங்களா? ஒரு ட்ராக் இருக்குது, ட்ராக்கில் நம்ம ஓடணும். ஓடுறதுக்காக நம்ம போய் நின்னோம்னா உடனே நம்மளை விட்டுருவாங்களா, விட மாட்டாங்களா? விடுவாங்களா, விட மாட்டாங்களாம்மா? பின்னாடி இருக்கவங்களா? ஏன் விட மாட்டாங்க? ஏன்னா அதுக்குன்னு அவன் என்ன எடுத்துருக்கணும், ட்ரைனிங் வேணும், அவனுக்குன்னு தகுதி வேணும். இது he will be tested. கரெக்டா? he needs to be tested. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பந்தயத்துக்குள்ளே போய் நிற்பான். அதுபோல தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஒரு பந்தயத்துக்குள்ள ஓடுகிறது போலதான். நாம் அதற்கு தகுதி பெறாவிட்டால் இந்த ஓட்டத்தில் நம்மளால ஜெயம் பெற முடியாது. ஓடலாம், சும்மா வேணா ஓடலாம், ஆனால் ஓடுற ஓட்டத்துக்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு அந்த பழமொழி தெரியும் தெரியல. நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லையா? நிற்க நேரம் இல்லை, செய்ய என்ன தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? தெருநாய். தெருநாய் ஓடிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தெருநாய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது ஓடுற ஓட்டத்தை பார்த்தா அது என்னமோ பெரிய வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது செய்கிறதுக்கு ஒன்றும் ஒரு வேலையும் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த உலகம் அப்படி தான் நம்மளை வச்சிருக்குது. ஏன்னா அதனுடைய நோக்கம் நாம் என்ன பெற்றுக்கொள்ளக்கூடாது, தேவன் நமக்கு கொடுக்குற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்குது. இதுக்கு பெற வேண்டிய 3 காரியம் இருக்குது. ஒன்று, நீ என்ன பண்ணணும்னா நீ மனம் திரும்பணும். இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணுன்னா நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். 2வது, நீ என்ன செய்யணும்னா மூழ்கி ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். 3வது, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும்,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமாமா, 1:13 வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப என்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புனீங்களோ அன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரால் என்ன போடப்பட்டிருக்கிறீர்கள்? முத்திரை போடப்பட்டிருக்கு. இப்பொழுது எனக்கு வேகமா நான் இந்த பகுதியை நான் இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் நான் விளக்கமா உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கிறேன். ஆனாலும் இருந்தாலும் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நேராக திருப்பிக் கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க நடக்கிற ஒரு சம்பவம் இருக்குது. அது வாசிங்க. அந்த 1ஆம் வசனத்துல கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனார். எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். பாருங்க, இங்க நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. இங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்னு எலியா இருக்காரு, இன்னொரு எலிசா இருக்காங்க. இப்போ எலியா ஆண்டவர் அவர் எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு யாருக்கு தெரியுது? எலிசாவுக்கு தெரியுது. எலிசாவுக்கு தெரிஞ்ச உடனே அவன் சொல்றான், அவனுக்கு இன்னொரு ரகசியம் தெரியும். என்ன ரகசியம் அப்படின்னா, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இவன் அதை பார்த்தால் இவன் எலியாவை காட்டிலும் ரெட்டிப்பான வரங்களை என்ன செய்து கொள்ளுவான்? பெற்றுக்கொள்வான். அவனுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. அந்த எலிசாவுக்கு தன் எச்சமானாகிய எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது அவன் பார்த்தால் அவனுக்கு ரெட்டிப்பா இந்த வரங்கள் கிடைக்கும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா? அப்போ தெரியும் அப்படின்றதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் எலியா கூட போற அந்த நாள் வந்துருச்சு, நாள் தெரிஞ்சிருச்சு, அந்த சமயம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ யார் கூட போகணும்? இப்போ எலியா கூட போகணும். எலியா கூட போனா தான் என்ன கிடைக்கும்? நம்மெல்லாம் பாடுவோம் நல்ல பாட்டு, ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே, முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்கு. இந்த பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம். ஆனா இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்றதுக்கு யார் பின்னாடி போகணும்? எலியா பின்னாடி போகணும். ஆனா அந்த இதுல வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். இவரே ஸ்டாப் பண்றார். யார் ஸ்டாப் பண்றா? எலியாவே ஸ்டாப் பண்றார். ஏன் இருக்க வல்லம் உனக்கு 2 வேணுமா? நீ எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னைய பெத்தேல் வரைக்கும் போக சொல்றாரு, நீ இங்க என்ன செய்துக்குப்பா இருந்துக்கோ. நம்மளா என்ன பண்ணுவோம்? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் வரல, ஆளை விட்டா போதும். இன்னும் ஒரு சிலர் சொன்ன மாதிரி, ஏனே நீ கூப்பிடல, நான் வரல. நான் வரேன்னு சொன்னாலும் நீ என்ன பண்ணட்ட, வேண்டான்னு சொல்ற, அதனால நான் வரல. நமக்கு காரணமா வேணும், சொல்லியா கொடுக்கணும். நமக்கெல்லாம் காரணமெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோடையே என்ன செய்துருவோம், போட்டுருவோம். இங்க என்ன சொல்றாரு இவர்? எலிசாவை பார்த்து சொல்ல, டே வேண்டாம்ப்பா, நான் இனி பெத்தேல் வரைக்கும், தேவனுடைய வீடாகிய பெத்தேல் வரைக்கும் நான் போகணும், நீ இங்க இரு அப்படின்னும் போது எலிசா சொல்றாரு, கீழே வாசிங்க. அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். சொல்றாரு, இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே இந்த ரகசியத்தை புரிந்தவர்கள் தேவனுடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள். இவனுக்கு தெரியும், வேண்டாம், நான் இன்னைக்கு விட்டுட்டேன்னா இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது,
இதை தான் நான் சொல்கிறேன். நீ சில நேரத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தா நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன்னு தெரிஞ்சே பிசாசு சில வேலை உனக்கு என்ன செய்கிறானா, உன்னை முட்டி போட வைக்கிறான். நீ அதுக்கு என்ன செய்கிற, ஒப்பு கொடுத்துட்ற. எவன் ஒருவன் அதை மீறி தேவனுடைய ஆலயத்தை வந்து நிற்கிறானோ அன்றைக்கு அவனுக்கு தேவனுடைய இரட்டிப்பான வல்லமை கத்த தருவார். அல்லேலூயா. ரொம்ப கடினம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆண்டவரை பின்பற்றுறதுன்றது சாதாரண காரியமே இல்லை. இது வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. யார் சொல்றா? எலியாவே சொல்றாரு, நீ வராதப்ப இங்க இரு அப்படின்னு. ஆனா கீழே நடக்கிற சம்பவத்தை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சரி, அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே இவர் சொல்றாரு, இதை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீ எங்க போறையோ அங்க நானும் வருவேன். இது உன் பேர்ல இல்ல, ஆண்டவருடைய பேர்லயே ஆணையிட்ட என்ன செய்யறேன் சொல்றேன். என்ன சொல்றாரு? எலிசா உண்மை விடுகிறது இல்லை. என்ன சொல்றாரு? உன்னை விட்ட இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னை விட்டு அனுப்பிச்சிடுறோம் போயிடும். இந்த வைராக்கியம் மட்டும் நம்ம இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவே இந்த தேசத்துல எழுப்புதல் வந்துருங்க. இவன் சொல்றான், நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உண்மை விட மாட்டேன். ஏன்னு சொன்ன அவனுக்கு சொல்றான், நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் எங்க போனாங்க? சரி, மூணாம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் ஒரு 2 காரியம் நடக்குது. ஒருத்தன் வந்து சொல்றான், டேய் இன்னைக்கு உங்க தலைவர் என்ன செய்வாரு, மேலே போயிடுவார் தெரியுமா? நம்ம நிறைய பேர் சபையிலேயே இதில் நடக்கிறது தான். என்ன பண்றது? என்ன கிண்டி விடுறது. என்ன ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, நல்ல வசதி தான், என்ன ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது. நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே என்ன நிலைமையில் இருக்கோம் நமக்கு தான் தெரியும். ஆனால் நம்மளை பார்த்து ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். மட்டும் கையில் கிடைச்சா ஆளு என்ன சொன்னா, இன்னும் ஒரு சிலரும் சொல்லுவாங்க, நம்ம அன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருப்போம். நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸா, இப்போ நல்லா காசு வந்துருச்சாட்டுக்குது, வசதியாக இருக்காரு. இந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உங்கள் தலைவர் என்ன செய்ய போகிறாரு, எடுத்துக்கொள்ள. இவரை தூண்டி விடுறாங்க, இவரை தூண்டுறாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் தெரியும், நீங்கள் என்ன பண்ணுங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா கரெக்ட் தானே? நம்ம பாஷையில் அப்படி தானே சொல்லுவோம். பெட்டி சாத்திட்டு என்ன செய்யுங்க, சும்மா இருங்க. இவர் சொல்றாரு, நீங்க அப்படி எல்லாம் என்ன சொன்ன, அவங்க சொன்னது இல்லாம எலியாவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கீழே வாசிங்க. அவர் சொல்றாரு, அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, இது தேவனுடைய வீடு, இந்த பெத்தேலியே இங்கே இருந்து, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக. எரிகோ என்று சொன்னால் சாபம் என்று அர்த்தம். எரிகோ என்றால் பெத்தேல் தேவனுடைய வீடு, எரிகோ என்றால் என்னங்க, சாபம். இப்ப நான் சாபம் எரிகோ வரைக்கும் நான் போக போறேன், நீ இங்க இரு. நம்மளா என்ன செய்வோம் தெரியுமா? அப்பா தேவனுடைய வீட்டில் என்ன செய்துக்கலாம், சாபத்துக்கு நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இவருக்கு சாபத்தை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, எரிகோவை பத்தி எல்லாம் என்ன இல்லை கவலையே கிடையாது. இவருடைய நோக்கம் என்ன, நீ வச்சிருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பா வேணும். இந்த வைராக்கியம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த உலகத்தை கலக்கிறல் இங்கேயும் வந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அப்படிதான் கேட்குறேன். நான் இப்போ இன்னைக்கு காலையில் முதல் ஆராதனையில் கூட நான் சொல்லும்போது சொன்னேன், நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த நாள் தொடங்கி எங்கள் சபையில் ரெட்டிப்பான வல்லமைகளை புறப்பட பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. எங்களுக்குள்ள இருக்கிறதான வரங்கள் கிரியை செய்கிற நாட்கள் வந்து விட்டது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களை உடையவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், தீர்க்கது என்ன சொல்றான், அதற்கு எலியா என்ன சொல்றாரு, எலிசா என்ன சொல்றாரு,
அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அதே டயலாக். ஒன்னும் எலியானால என்ன பண்ண முடியல, இப்போ ஒன்னும் சொல்லவே முடியல. கொஞ்சமாவது டைலாக்கை மாற்றி சொன்னாவது, ஏய் பத்தியா அப்படின்னு மாற்றி சொல்லிடலாம். ஆனால் இவர் சொல்லு சொல்ல முதல்ல என்ன டைலாக் சொன்னாரோ அதே டைலாக் தான். ஏன் அப்படின்னா இந்த டைலாக்கை கொஞ்சம் மாற்றினா கூட எங்கே இவருக்கு வர வேண்டிய ரெட்டிப்பான நன்மை என்ன செய்யாமல் கிடைக்கு போயிருமோன்றதுனால அதே டைலாக் யூஸ் பண்ணுறாரு. தேவ பிள்ளைகள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் சரி, உங்கள் நோக்கம் என்ன சொன்னால் அந்த பந்தய பொருளை கிடைக்கும் வரைக்கும் நான் விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கீழே வாசிங்க. எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இங்க எரிகோவில் பெத்தேல தான் சொன்னாங்கன்னு பார்த்தா எரிகோவிலையும் சொல்றாங்க. டே தெரியுமா, இன்னைக்கு உங்க மாஸ்டர் என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு. உடனே அங்கேயே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க. நிறைய நேரத்தில் நீ தேவ சித்தம் செய்யணும்னா சிலருடைய வாயை என்ன பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய வாயை என்ன பண்ணிடுறோம், மூடிடுறோம். ஊழியக்காரருடைய வாயை மூடிடுறோம். வசனத்துக்கு வாயை வணிச்சதுறோம், மூடிடுறோம். கீழே வாசிங்க. அவங்க என்ன செய்தாங்க, எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. மறுபடியும் சொல்ற, மூணாவது தடவை சொல்றாரு, நீ இங்க என்ன செய்ப்பா இரு. எவ்வளவு தடை பாருங்களேன் இவனுக்கு. எலியாட்டு இருந்து தடை, தீர்க்கதரிசியில் புத்திரிடத்திலிருந்தும் தடை வருது. ஆனா இவன் சொல்றான், இல்லை இல்லை, நீங்கள் யார் என்ன தடை பண்ணாலும் சரி, எனக்குன்னு ஒரு லக் இருக்குது, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, எனக்குன்னு ஒரு பந்தய பொருள் இருக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த பந்தய பொருள் வேணுமா வேண்டாம்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வேணும். நான் ஒன்று சொல்கிறேன், தெய்வ பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை கிடைக்கணும்னா நீங்கள் இந்த உலகத்தில் வர சில காரியங்களை என்ன பண்ணிடணும், என்ன பண்ணணும், தள்ளிவிடணும். அதனால தான் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் என் லக்கை நோக்கி ஓடும்போது நான் உதறி தள்ள வேண்டியவைகளை நான் என்ன செய்கிறேன், உதறி தள்ளுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதுக்காக ஓடணும், இயேசுவுக்காக ஓடணும். இங்க எரிகோ வரைக்கும் வந்தாச்சு. எரிகோவில் வந்தான்னு சொன்னாரு, நான் யோர்தான் மட்டும் போறப்பா, நீங்க இரு. யோர்தான் சொன்னா பிரித்தெடுத்தல்னு அர்த்தம். யோர்தான் என்றால் பிரித்தெடுத்தல்னு அர்த்தம். இந்த யோர்தான் வரைக்கும் போறேன். ஏன்னா இவருக்கு தெரியும், இதுவரைக்கும் நான் இருந்தது வேலைக்காரனா இருந்தேன், இதுவரைக்கும் எலியாவுக்கு நான் தண்ணீர் வார்க்கிறவனா இருந்தேன், இதுவரைக்கும் எலியா சொல்லுகிற வேலையை செய்கிறவனா இருந்தேன், இதுவரைக்கும் எலியாவுக்கு என்ன சொன்னா, அவன் வெளியே போனால் அவன் கால் கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்றுகிறவனா இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் பிரித்தெடுக்கப்பட்டால் எலியாவுக்கு இருக்கிற இரட்டிப்பான வல்லமை எனக்கு வரும்னு அவனுக்கு தெரியும். யோர்தான் மட்டும் போறேன், நீங்க இரு. அப்பவும் எலியா அவனை பார்த்து சொல்றான், எலிசா அவனை பார்த்து சொல்றான், அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை. எவ்வளவு தைரியம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா நம்ம ஓனர்கிட்ட இப்படி பேசிடுவோமா? இவர் ஓனர்கிட்டே பேசுறாரு. நம்மளா சரிங்க சாமி, சொல்லுங்க சாமி அப்படின்னு வந்துடும். இவர் என்ன சொல்றாரு, நான் கூட தான் வருவேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்பொழுது 7ஆம் வசனத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூரத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா இவங்க போறாங்க, எப்படி இவருக்கு இந்த வல்லமை வரும், பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு தான் இரட்டிப்பான வல்லமை வரும். அல்லேலூயா.
நீங்கள் நம்ம பார்க்குற கூட்டத்தில் இருக்கிறோமா, ரெட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொள்கிற கேட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா, நம்ம டிசைட் பண்ணோம். இந்த 50 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 50 பேர் தூரமாய் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து உருட்டி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அடித்தான், ரெண்டு பரமா என்ன செய்துருச்சு? ஆரம்பிச்சு. நீங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சரியா, சொல்றதுக்கு நேரம் இல்லை. இவன் என்ன செய்ய, தண்ணீரை அடிச்சான், ரெண்டா பறந்துச்சு, 2 பேரும் பறந்து போயிட்டாங்க. அக்கறைப்பட்டு 2 பேரும் அப்படியே கரையோரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது மேலேருந்து சுழல் காற்று என்ன செய்கிறது? வருகிறது. அக்னிமயமான சுழல் காற்று வந்து யாரை எடுத்துக்கொள்ளுது? எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது இவன் என்ன செய்கிறான்? அவர் எப்படியாவது அந்த சுழல் காற்றில் அவரை இப்போ எடுக்கும் போது பார்க்கணும்னு நினைக்கிறான். அவனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்னா சுழல் காற்று அப்படி ஒரு நிமிஷத்தில் என்ன செய்துருச்சு? எடுத்துருச்சு. ஆனால் லக்கு என்ன தெரியுமா? எலியாட்டு இருந்த சால்வை யாருக்கிட்ட விழுந்துச்சு? எலிசாட்ட வந்துச்சு. அவன் என்ன செய்கிறான்? அதுல இன்னொன்னு, இந்த வசனத்தை வாசிங்களா, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். கேட்கிறார். இப்பதான் கேட்கிறார், அது வரைக்கும் கேட்கல. எப்ப தெரியுமா இந்த கேள்வி வரும்? நீ ஆண்டவரை விடாம பிடிச்சுக்கிட்டாதான் உனக்கு நான் என்ன செய்வேன்னு ஆண்டவர் கேட்பார். அது வரைக்கும் இந்த கேள்வி என்ன செய்யப்படாது. ஆனா கீழே சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எவ்வளவு தைரியமா பேசுறான் பாத்தீங்களா? நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஏதோ கொடுங்க, ஏதோ நீங்க இருந்தீங்களா அந்த பங்களாவை எனக்கு கொடுத்துருங்க, நீங்க வச்சிருந்தீங்களே கார் எனக்கு என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க, நீங்கள் வச்சுருந்தீங்களே அந்த குதிரை வண்டி எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருப்போம். இவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு எப்படி வேணும்? அப்போ இவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரிது! அந்த விசுவாசம் அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிற வரைக்கும் இவருக்கு பிரச்சனை தான். ஆனால் சொல்றார், எனக்கு உம்மிட்டு இருக்க வல்லமை எனக்கு ரெட்டிப்பா வேணும். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். என்னை கண்டால் கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். என்னப்பா, நான் மேலே ஏறும்போது என்னை நீ பார்த்தீன்னா நீ பெற்றுக்கொள்வார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது இவரால் என்ன செய்ய முடியல. ஏன்னா 2 பேரையும் அந்த சுழல் காற்று வந்து 2 பேரும் என்ன பண்ணிடுச்சு? பிரிச்சிருச்சு. அவர் சொன்னார், நீ எடுத்துக்கொள்ளப்படுமே என்னை பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனால் 2 பேரையும் பிரித்து சுழல் காற்று மேலே கொண்டு போயிருச்சு. ஆனால் அந்த சால்வை கீழே என்ன செய்திருச்சு? அந்த எலிசா என்ன செய்கிறான்னா, அந்த இதில் வாசிக்கும்போது அந்த 13ஆம் வசனத்தில், பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி முதல்ல வரும்போது தண்ணீர் அடிச்சாங்க. யார் அடிச்சது? எலியா அடிச்சாரு. முதல்ல அடிச்சது யாரு? எலியா. இப்ப எலியா அடிச்ச உடனே 2 பேரும் பிளந்து தண்ணீரை கடந்து போயிட்டாங்க. போன உடனே மறுபடியும் தண்ணி ஓடுது. இப்ப திரும்பி வராரு. திரும்பி வரும்போது எலியாவை பார்க்க முடியல. ஏன்னா சுழல் காட்டில் போகும்போது இவரால பார்க்க முடியல. ஆனா என்ன கிடைச்சிச்சு? சால்வை கிடைச்சிச்சு. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு வந்து எலியாவின் தேவன் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்க்க முடியாவிட்டாலும் இவனுடைய விசுவாசம் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? எலிசா மரித்து விட்டான். எலிசா மரித்து அவனை கொண்டு போய் கல்லறையில் போட்டிருக்கிறாங்க. கல்லறையில் போட்டிருக்கும் போது அவனுடைய எலும்பு இன்னொருத்தனுடைய எலும்பின் மேலே பட்டு அவன் உயிரோடு கூட எழும்பினான். இதுதான் பந்தய பொருள். எத்தனை பேர் அந்த பந்தய பொருளை விட்டு விட மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாமா? கண்ணில் மூடுவோமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இந்த பாட்டு பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். கரங்களை தட்டி நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன். நல்லா கரங்களை தட்டி ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரமரர சகுரை அல்லேலூயா. உரேபே காலரமரரியே. அல்லேலூயா, அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருது. ஆமென். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் விசுவாசத்தோடு சொல்லுவோமா, எனக்காக அப்பா நேசித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கின்றேன். என் ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கின்றேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள்
சொல்லுவோம் ஓடுகிறேன். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஓடுகிறேன். மீண்டும் சொல்லுவோம் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை பேர் இந்த வேலையில சொல்ல போறீங்க, என் இயேசு எனக்காய் வைத்திருக்கிற லக்கை நோக்கி நான் ஓட போறேன். எனக்காய் ஒரு பந்தய பொருள். எப்படி எலிசா எப்படி எலியாவிட்டிருந்து அந்த வல்லமை இரட்டிப்பா பெறப்பட்டு வந்து அவனுக்கு வேணும்னு விரும்பினானோ, அதுபோல என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், எனக்கு வைத்திருக்கிற லக்கை நான் அடையும் வரைக்கும், எனக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை அடையும் வரைக்கும் நான் ஓட போகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். Welcome to Berea Bethel Assembly.